ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமை, அந்த பெருமை அதை வெளிப்படுத்துகிற நாள் தான் சிவனுக்கே உரித்தான சிவராத்திரி. அதோட பெருமையெல்லாம் பார்த்தோம். நேற்று சிவராத்திரியை நாம் நல்ல பக்தி ஸ்ரத்தையோடு இந்த சிவச்சிந்தனையோடு கொண்டாடி இருப்போம். அடுத்து நாம் பார்க்க போகிற அவரோட திருநாமம் 310வது திருநாமம். ஓம் அம்சவே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒளிக்கிரண வடிவானவர் அப்படின்னு அர்த்தம். இது ஒளிக்கிரண வடிவானவர் அப்படின்னு இது சொல்லியிருக்கு 310வது. இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து 311, 12, 13 இப்படிலாம் வரப்போகிறது. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய நாமம்தான். இப்போ இதில் ஒளிக்கிரண வடிவானவர் அப்படின்னாக்க, அந்த ஒளி கிரணத்துக்கு அது வரத்துக்கு காரணமாக இருக்கிறது என்ன, அது யார் அப்படிங்கலாம். ஒரு லைட்டு அப்படிங்கிறோம், ஜோதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜோதி வடிவானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அம்சு அப்படிங்கிற தேவதையோட வடிவானவர் அப்படின்னு அர்த்தம். அம்சு அப்படின்னா இது யார் அப்படின்னு, இந்த தேவதை யார் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நமக்கு தெரிஞ்சது ஒரு சூரியன். ஆனால் நமது புராணம் சாஸ்திரம் சொல்றது துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாகவே நமக்கு ருத்ரன் அப்படின்னா சிவபெருமானோட ஒரு பேர் அப்படின்னு ஒரு ருத்ரர் தான் தெரியும். ஆனால் ஏகாதச ருத்ரர் அப்படின்னு 11 ருத்ரன் இருக்கிறதா சொல்கிறது. அதே மாதிரி சூரியனில் ஆதித்யர்களில் துவாதசாதித்யர்கள் அப்படின்னு 12 ஆதித்யர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 12 ஆதித்யர்களில் ஒன்றா தான் அம்சு அப்படிங்கிற ஒரு பெயரில் அவருக்கு சொல்லியிருக்கு. அந்த 12 ஆதித்யர்கள் யார் அப்படின்னா, சூரியன் அப்படின்னு நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய சூரியன், அம்சு, அரியமா, பகன், மித்ரன், பூஷா, சவிதா, துவஷ்டா, இந்திர, வருண, யம, விஷ்ணு அப்படின்னு இவா 12 பேரும் துவாதசாதித்யர்கள் அப்படின்னு பேர். அந்த 12 பேரில் 12 ஆதித்யர்களில் ஒன்றா இருக்கிறது தான் அம்சு அப்படின்னு. அந்த அம்சு அப்படின்னாலே அந்த ஆதித்யராக இருக்கிறதுனாலே அதுக்கு ஒளி இருக்குது, அந்த ஒளிக்கிரண வடிவாக இருக்கார் அப்படின்னும் தெரியறது. அதனாலேயே என்ன பண்ணியிருக்கு, அடுத்த நாமத்தில் 311வது நாமத்தில் ஓம் ஆதித்யாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பொருளே நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆதித்யாய நமஹா அப்படின்னா ஆதித்யன்னா சூரியன் அப்படிங்கிறது தெரியும். அந்த சூரிய வடிவானவர் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுத்து. சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சாரபேஷஜம் நீலக்ரீவ விரூபாட்சம் நமாமி சிவம் அவ்வியம் அப்படின்னு அந்த சௌரமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய மண்டலத்துக்கு நடுப்புற அந்த தகன்னு ஒரு ஒளியாக இருக்குது. அந்த ஒளியினால தானே உலகமே அண்டச்சராச்சரத்தில் எல்லா இயக்கங்களும் நடக்கிறது. அந்த ஒளி யாருன்னர், அதனால தான் அந்த சிவபெருமான் தான் அப்படிங்கிறதுனால, அந்த பரம்பொருள் அப்படிங்கிறதுனால சூரிய வடிவர் ஆதித்யாய நமஹான்னு சொல்லியிருக்கு. சூரிய வடிவாகவும் இருக்கார். அம்சவே நமஹான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 312வது நாமம் என்ன சொல்கிறது அப்படின்னர், ஓம் பகுரஸ்மயே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பகுரஸ்மி அப்படின்னா பல கிரணங்களை உடையவர். சூரிய கிரணம் என்ன 1 2 இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவராப்பில் பல இடங்களில் இருக்குது. அதே மாதிரி 313 என்ன சொல்கிறதுன்னர், ஓம் சுவர்ச்சசினே நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா, அந்த ஒளியெல்லாம் இருக்குது. அந்த ஒளி எப்படி இருக்குன்னு, சுவர்ச்சஸாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகானதாக இருக்குதுன்னு அர்த்தம். அழகானது அப்படின்னா இங்கே நமக்கு முதல்ல நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம், ஹிதமானது அப்படின்னு அர்த்தம். இப்படி அவரவே அம்சவே நமஹா, ஆதித்யாய நமஹா, பகுரஸ்மயே நமஹா, சுவர்ச்சசினே நமஹா அப்படின்னு 4 நாமத்திலையும் அந்த சூரியனாவே சிவபெருமான இந்த அரண்நாமம் 1000லையும் சொல்லியிருக்கு. இப்போ சூரியனாவே தான், சிவனே தான் சூரியனாக இருக்கார் அப்படின்னா
உடனே ஒரு திருத்தலம் தான் ஞாபகம் வருது. சூரியனார் கோவில், சூரியனார் கோவில் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நவக்கிரக தலத்தில் அது சொல்லியிருக்கு. அதுக்கு பார்த்தேள் அப்படின்னா திருமங்கலக்குடி அப்படிங்கிறது அது அந்த ஊர். அங்கேயும் சுவாமி இருக்கார். இந்த சூரியனார் கோவில் அங்கே பிரபலமாக இருக்குது. அந்த தலத்தோட புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற அந்த சூரியனுக்கு பேரே சூரியனார் கோவிலில் நடுப்புற சூரியன் பேர், சுற்றி வர நவகிரகங்களுக்கு கோவில் இருக்கும். அதுக்கு பேரே சிவசூரியன் அப்படின்னு தான் பேர். அந்த சூரியமூர்த்திக்கு பேரே அங்கே சிவசூரியன் அப்படின்னே தான் பேர். அதோட தலபுராணம் என்ன அப்படின்னா, காலவ முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு கடுமையான தொழுநோய் வந்துடுத்து. இந்த தொழுநோய் வந்தால் அவர் பார்த்தார், இது ஏதோ நவகிரகங்களோட இந்த கோளாறுனால தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த நவகிரகங்களை குறித்து தவம் பண்ணணும் அப்படின்னு அர்க்கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எருக்க காடு அங்கே தவம் பண்ணினார். தவம் பண்ணினா நவகிரகங்கள் குறித்து தவம் பண்ணினா நவகிரகங்கள் தவத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் எய்த்தாப்பில் வந்தால் இவர் சொன்னார், இந்த நவகிரகங்களில் யாரோட என்னன்னு தெரியல, எனக்கு இது மாதிரி வந்துடுத்தோ, இது போகணும் அப்படின்னால நீங்களே தான் அருள் செய்யணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவள் என்ன பண்ணிட்டா, அப்படியே வரம் கொடுத்தோம்ட்டா. 9 பேரும் இப்படி 9 பேரும் இந்த காலவ மகரிஷிக்கு தொழுநோய் போகிறதுக்கு தீரத்துக்கு வரம் கொடுத்தோன்னு பார்த்தர். இது அத்தனை பேருக்கும் தலைவராக இருக்கிற பிரம்மா. அவருக்கு கோபம் வந்துடுத்து. உடனே வந்து என்ன பண்ண, நவகிரகங்களையும் சபிச்சர். அப்படின்னா உங்கள் நவகிரகங்களோட வேலை என்ன, உங்களுக்கு ஜனங்களோட அவளோட காலத்துக்கு ஏற்ப புண்ணியம் பாபத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பலனை கொடுக்க வேண்டிங்கிறது தான் உங்களோட கடமை. ஆனால் உங்களோட அந்த வரம்பை மீறி நீங்கள் வரம் கொடுத்துருக்கீள். வரம் கொடுக்கறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது, உங்களுக்கு யாருக்கும் கிடையாது. நீங்கள் அது யார் அந்த சிவபெருமானோ அவர் சொன்னதை செய்யறதுக்கு தான் நீங்கள் இருக்கீள். அதனால் நீங்கள் வரம்பை மீறி வரம் கொடுத்ததுனால அந்த தொழுநோய் உங்களுக்கெல்லாம் வரக்கடவுதுன்னு சபிச்சுட்டு போருமா. இப்போ காலவ ரிஷி தவம் பண்ணாரேன்னு அவரோட தொழுநோய் போகிறதுக்காக இவா வரம் கொடுத்தா அப்படின்னா, இவா தன்னோட அதிகார வரம்பை மீறி செயல்பட்டதுனால இவர்களுக்கு அவர் மேலிடத்துலேருந்து தண்டனை வந்துடுத்து. இப்போ நவகிரகங்களுக்கும் தொழுநோய் வந்துடுத்தோ. இவா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதே பிரம்மாட்ட தானே கேட்கணும். உடனே கேட்டா, அந்த காலவ மகரிஷி தவம் பண்ண இதே எருக்கவனத்தில் எருக்கங்காட்டில் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுனார், அந்த சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுங்கோ, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கோ. வரம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்று பிரம்மா மும்மூர்த்திகளோட ஒரு பவர், அதை நீங்கள் எடுத்துட்டதுனால அவர்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு சொல்ல, இப்போ நவகிரகங்களும் என்ன பண்ணித்துன்னு அந்த சிவபெருமானை குறித்து இந்த திருமலங்கலக்குடின்னு சொல்லக்கூடிய சூரியனார் கோவிலில் தவம் பண்ண இவரோட தவத்துக்கு மகிழ்ந்து சிவபெருமான் அங்கே பிரத்யக்ஷமாகி இவர்களுக்கு அருள் செஞ்சது. அதனால் இந்த சூரியனார் கோவில் அப்படின்னா அதோட பலன் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லை, சிவபெருமானோட பெருமையை பாருங்கோ, கருணையை பாருங்கோ. இவர் கொடுக்க வேண்டிய வரத்தை தான் காலவ மகரிஷிக்கு இவாளெலாம் கொடுத்துருக்கா. ஆனால் இவர் தப்பு பண்ணினார் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு தான் கோவம் வந்து இவாளுக்கு சாபம் கொடுத்தாரு வெளியே. ஆனால் நியாயமாக பார்த்தா சிவபெருமானுக்கு தானே கோவம் வந்திருக்கணும். நான் பண்ண வேண்டிய வைத்து நீ வேலை பண்ணியிருக்க அப்படின்னு இவர் தானே கோச்சுன்னு இருக்கணும். இவர் கோச்சுக்கலை, கோச்சுக்காத்தோடு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு, இந்த நவகிரகங்களும் தன்னோட தப்பை வருந்தி அதை திருந்தி தவம் பண்ணினதுனால என்ன பண்ணார், உங்களோட தொழுநோயை போக்குறதோடு இல்லை, இந்த திருத்தலம் இனிமேல் நவகிரக திருத்தலமாகவே வழங்கட்டும், இது நவகிரக திருத்தலமாகவே வழங்கட்டும் அப்படின்னு. இது ஏன்னா நவகிரகங்களுக்குன்னு தனியாக எங்கேயான ஒரு கோவில் உண்டா, திருத்தலம் இருக்கா? இல்லை. ஏதோ ஒரு சிவன் கோவிலில் ஏதோ இந்த சுவாமிக்கு இருக்கும், திருநள்ளான்னா சனிக்கு, திருநாகேஸ்வரனா ராகுக்கு, இப்படின்னு ஒவ்வொரு சிவங்கோவிலில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக இருக்கிறாப்புல தான் பார்த்துருக்கோம். எல்லா கோவிலுமே நகரமும் அப்படி ஈசான்ய மூலையில் இருக்கிறது தான் பார்த்துருக்கோம். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணார், அவரோட கருணையினால் இவர்களுக்கு மனமிறங்கி அவர்களோட தொழுநோயை போக்கினதோடு இல்லை, அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையும் கொடுத்து மதிப்பு கொடுத்து இது நவகிரக திருத்தலமாகவே வழங்கட்டும்னு சொல்ல, இந்த நவகிரகங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை நடுப்புற சுற்றி வர எல்லா கிரகங்களும் இருக்கிறாப்புல இந்த சூரியனார் கோவில் வந்ததாக நமக்கு இந்த தலபுராணம் சொல்லுது. அதனாலேயே அவருக்கு பேர் சிவசூரியன் அப்படின்னு அங்கே இருக்கிறதா தெரியுது. அதனால் அந்த சிவபெருமான் வேறு இல்லை, அந்த ஆதித்யர்கள் வேறு இல்லை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறப்பல இவர் என்ன பண்ணாரு, அந்த ஜோதி வடிவாக இருக்கார். அப்படி இருக்கிறதுக்கு சூரியன் தான் காரணமாக இருக்குது, ஒளி கொடுக்கறதா இருக்குது. அதில் ஒரு வேதாந்த ரீதியாக என்ன அப்படின்னா, இந்த ஒளி ஒளி இருட்டு இருட்டு அப்படிங்கிறது வேதாந்தம் என்ன சொல்கிறதுங்கிறது, நமக்கு அறியாமை அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அஜ்ஞானம் அறியாமைன்னு இருக்கே, அந்த இருட்டு இருந்ததுன்னா நம்மளால் ஏதானும் கிளியராக ஒரு காரியம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல உள்ள சாமான்கள்லாம் ஒழுங்காக உபயோகப்படுத்தி அதை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், முதல்ல என்ன வேணும்னு, வெளிச்சம் வேணும், ஒளி வேணும். அப்போது இருட்டு இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றும் சரியாக செயல்பட முடியாது, நமக்கு ஒன்றும் அதனால் பயன் கிடைக்காது. அப்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இருட்டு தான் அறியாமைங்கிற இருட்டு, அஜ்ஞானம்ங்கிற இருட்டு. அப்போ வெளியில் இருக்கிற இருட்டை போக்குறதுக்கு இந்த சூரியன் இருக்குது, அது போக்கிடும். இல்லையா, லைட்டு இருக்குது. இரவாக இருந்தால் சந்திரன் இருக்குது. அந்த சந்திரனும் என்ன பண்ணுறது, இந்த சூரியனோட ஒளியை வாங்கி தான் நமக்கு ஒளி கொடுக்கறது. அதனால் இரவில் இருந்தாலும், இரவில் வெளிச்சம் இருந்தாலும் அதுவும் எங்கேருந்து வந்ததுன்னு, சூரியன்கிட்டேருந்து கடன் வாங்கினது தான். அதனால் வெளிச்சம் வேணும் அப்படின்னா இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் இது சூரியனை தான் முடியறது. அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏதான விளக்கு தீபத்தை வச்சுன்னு அதுலேருந்து நாம் ஒளி அடையிறோம். இப்படி வெளியில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் உபயோகமாக இருக்குன்னா, உள்ளே இருக்கிற அறியாமை இருட்ட மன இருளை போக்குறதுக்கு என்ன அப்படின்னார், அதுக்கு ஞான ஒளி ஞான ஒளிங்கிறோம். அறிவு தான். அறியாமைக்கு மருந்து என்னென்னர், அறிவு தான். அந்த அறிவு வடிவமாக அந்த ஜோதி வடிவமாக இருக்கிறதுனால தான் சிவபெருமான அது ஞான சூரியன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதனால் இவர் என்ன பண்ணார், வெளியில் இருக்கக்கூடிய சூரியனாகவும் இருந்து வெளிச்சம் கொடுத்து நம்ம உயிர்கள்லாம் ஜீவனத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கும் அருள் செய்கிறார். இதுக்கு மேலே நமக்கு உள்ளுக்குள்ளே மண்டி கிடக்கக்கூடிய அறியாமை இருளையும் போக்கி நமக்கு தெளிவை கொடுத்து, ஏதோ ஒரு உலகம் போப்புறமே அந்த உலகத்துலேயும் நமக்கு ஒரு நல்லது செய்கிறாப்பில் இருக்கிற அப்படின்னா, அதனால தான் ஈகம் பரம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்கு அங்கு இப்படி எல்லா இடத்துலையும் நமக்கு வெளிச்சம் வேண்டிருக்கு. அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதுனாலேயே இவர் ஆதித்யனாக இருக்கார், அம்சவாக இருக்கார், இன்னும் பகுரஸ்மையாக இருக்கார், சுவர்ச்சசினேவாக இருக்கார். அதனால தான் சுவர்ச்சசினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஞான ஒளியை கொடுக்கறதுனாலேயே அறியாமையை போக்குறதுனாலே இப்படி நம்மளோட இருளை போக்கக்கூடிய ஒரு பெரிய ஒளி தான் அந்த சிவபெருமான். அதனால தான் இந்த 4 நாமத்திலையும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட பெருமையை பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அதிசயமான ஆச்சரியமான இன்னும் பல நாமங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.